அதிமுக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் PRO நடராஜன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த அண்ணாமலை குற்றவாளி ஞானசேகருக்கு அந்த பகுதியில் வசித்து வரும் கோட்டூர் சண்முகம் என்பவருடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும், கோட்டூர் சண்முகம் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் PRO இருந்த நடராஜனுக்கு நெருங்கிய நண்பன் என்றும் தெரிவித்திருந்தார். அதாவது பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற சம்பவம் நடைபெறும் காலகட்டத்தில் ஞானசேகரன் கோட்டூர் சண்முகத்துடன் பேசியதாகவும், கோட்டூர் சண்முகம் நடராஜனும் பேசி அந்த CCTV அழித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்று விட்ட பிறகு தன்னை குறித்து இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி தனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதால் தனக்கு 50 லட்சம் ரூபாய் மான நஷ்டத்தை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு தற்போது நடராஜன் தரப்பில் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கோட்டூர் சண்முகம் என்பவர் தன்னுடைய நீண்ட கால குடும்ப நண்பர் எனவும் அவருடன் தான் தொலைபேசியில் பேசியதை வைத்து தன்னை இந்த கூட்டத்தை தொடர்புபடுத்தி பேசியதால் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒருவேளை இது மன்னிப்பு கேட்காவிட்டால் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு மான நஷ்ட ஈடு வழக்கை தொடர நேரிடும் என்றும் அந்த ஒரு வக்கீல் நோட்டீஸில் நடராஜன் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.